என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க. நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஷேர் பண்ண போகிறது இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். இதை உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்களுக்கான பிஸ்னஸை செலக்ட் பண்ணுங்கள். நம்மளும் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற கான்செப்டோட தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முழுக்க இதை சோசியல் மீடியாவில் நீங்கள் ட்ரெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமேவும் நல்லா க்ரோத் பண்ண முடியும். இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி இருக்கிற பிஸ்னஸ் ஐடியாஸை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ரிட்டர்ன் கிஃப்ட். ரிட்டர்ன் கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பேர் என்னென்ன விதமான ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரியும். பர்த்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் சாக்லேட், அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோ போடுறது இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்குறாங்க. மினிமம் 40 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 400-500 ரூபா வரைக்கும் ஒரு கிஃப்ட்டு பேக்கை செலக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேக் அப்படின்றது அந்த இடத்துல இருக்காது இல்லையா? மேக்ஸிமம் கொடுத்தாங்க அப்படின்னா 50 பேக் 100 பேக் இப்படின்னு தான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போது அவங்களுக்கான ப்ராஃபிட் எந்த அளவு இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வந்தாலும் போதுமே. இது சாக்லேட் அப்படின்றது மட்டும் இல்லாமல் சாக்லேட் கொடுக்குறாங்க, சோப் கொடுக்குறாங்க, கேண்டில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே சின்னது தான். சின்னதாகவும் எப்படி இன்னோவேட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்றதுல தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. செகண்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா டாய்ஸ். இப்போ குழந்தைங்க ரொம்ப ஃபோனுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கிற குழந்தைங்கள டைவர்ட் பண்ணுற விதமாக நிறைய லேர்னிங் டாய்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாய்ஸை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாய் வாங்கி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 50 பீஸ் வாங்கி இதை இப்படி தான் நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸிவாக இருக்கும். எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் தேட ஆரம்பிங்க. சோசியல் மீடியா அப்படின்றது இப்போ உங்கள் கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் மாதிரி. உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் கொட்டி கிடக்குது. நம்ம தான் தேடணும், நமக்கு தேவையானதை நம்ம தேடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ரொம்ப நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில், பியூட்டி ப்ராடக்ட். இது ரெண்டும் வாங்காதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள். இதை நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை யாரோ ஒருத்தங்கிட்ட வாங்கி ரீசேல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரீசேல் பண்ண ஆரம்பிங்க. ரீசேல் பண்ணுறதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்துக்குமே பேசிக்கான அமௌண்ட் நம்மளுக்கு தேவை தான் படும். அந்த ஸ்டார்ட் அப்க்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாரும் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் எதை பர்டிகுலராக செலக்டடாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. மற்றவங்கலேருந்து நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தான் உங்களோட பிஸ்னஸ் ஹை க்ரோத்துக்கு போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வேலையேவும் போய் அவங்கள காப்பி பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கும் பிளாக் மார்க்காக தான் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்கள பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கஸ்டமருக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன இன்னோவேட்டிவாக யோசிக்க தெரியுது அப்படின்றத வச்சு மட்டும்தான் இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங்கில் நம்ம க்ரோத் பண்ண முடியும். ஏன் பிஸ்னஸையேவும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை நம்ம போட்ட காசை பார்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ஹெல்த் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய மில்லட்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மில்லட்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும் போது நம்ம டைரெக்டாக ஃபார்மர்கிட்டேயும் மில்லட்ஸ் எல்லாம் வாங்கி சேல் பண்ண ஆரம்பிக்கலாம், சின்ன பேக்காக போட்டு. இந்த மில்லட்ஸையுமே ரிட்டர்ன் கிஃப்டில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் உங்களுக்கு இருக்கும்.
குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி ஸ்வீட்ஸ் வந்து பண்ணி அதை வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ரிட்டன் கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த ஆப்ஷனாக எடுக்கிறவங்களுக்கு எப்படிலாம் பண்ண முடியும், எதெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக எடுக்க முடியும், இது கூட ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பேனா, பென்சில், கிரையான்ஸ் இதை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ ட்ரெண்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிட்டன் கிஃப்டேவும் என்ன அப்படின்றது கூட நம்மளுக்குலாம் தெரியாது. ஆனால் ரிட்டன் கிஃப்ட் இல்லாமல் இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கிடையவே கிடையாது. நல்லா மாற்றி எவ்வளோ ட்ரெண்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் நீங்கள் என்ன ட்ரெண்டிங்காக பண்ண முடியும் அப்படின்றதையும் யோசிங்க. நம்ம யோசிக்கிறதுக்கும் ஒரு பிக் பிளாட்ஃபார்மை தான் நான் இந்த இடத்த வந்து பார்க்குறேன். இப்போ ஹெல்த் ப்ராடக்ட் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் மில்லட் மட்டும்ன்றது கிடையாது. நம்ம வீட்டுக்கு, உங்களோட வீட்டுக்கு நீங்கள் என்னென்ன மசாலா ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணுறீங்களோ அதை அப்படியேவோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கடுத்து சோசியல் மீடியாவில் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட், உங்களோட ப்ராடக்ட் பிடிக்க உங்களோட கஸ்டமரோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். குவாலிட்டி, கரெக்டான நேரம், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கஸ்டமர் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நீங்கள் மட்டும் தான் வேணும், உங்களோட ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி தேடி வருவாங்க. அதுக்கடுத்து ஹெல்த் மிக்ஸ் ப்ராடக்ட்டு, இப்போது போன்வீட்டா மட்டும்தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்த காலத்தில். இப்போது பீட்ரூட் மால்ட், கேரட் மால்ட், ஏபிசி மால்ட் இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இதெல்லாம் அவங்க யூனிக்குவாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி மில்லட்ஸில் வந்து நூடுல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற வரைக்குமேவும் இப்போ ஹோம் மேக்கர் இருக்கிறவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்மளும் அதை ட்ரை பண்ணக்கூடாது? கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த 5ஆவதா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சோப் மேக்கிங். சோப் மேக்கிங் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எதில் வேணாலும் சோப் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்னோட டைப்பை பொறுத்து தான் நம்ம வந்து சோப் வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து கரெக்டான சோப்ஸ் எல்லாமே மேக் பண்ணணும். மேக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சோப்பை வந்து உங்களோட கஸ்டமருக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. என்ன அப்படின்னா கஸ்டமரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது, உங்களை தவிர வேறு எங்கேயுமே ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. இந்த 2 விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ நான் சோப் மேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அவங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி உங்களை மட்டும்தான் வருவாங்க அவங்கக்கிட்ட வாங்குறதுக்காக. அப்புறமா வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணலாம். இப்போது நிறையா நீங்களே பார்த்துருப்பீங்க, டெய்லரிங் கிளாஸ் வந்து யூடியூப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஆரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிறாங்க, பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா யூடியூப்பையே கூட கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சதுக்கப்புறமா அதை ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லையா லைவில் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். யாருமே உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட ப்ரொமோட்டர் நீங்களாக மட்டும் இருங்க, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கொடுக்கும். இப்போ நான் கூட சொன்னேன் இல்லையா, உங்களுக்கான பட்ஜெட்டை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு வந்து என்ன சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் சர்வீஸ் சார்ஜ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதை தான் நம்ம வந்து கோர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்போ வரைக்கும் எனக்கு நான் எதிர்பார்த்த அளவு சின்ன சின்ன சப்போர்ட்ஸை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேங்க. நீங்களுமேவும் உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுற இடத்துல வந்து நான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா வீடியோஸ் கொடுக்கும்போது எல்லாருக்குமே அது பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ, சில பேர் வந்து வீடியோஸாக போட்டுறாங்க, எனக்கு பர்சனலாக கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட உங்களோட ஐடியாஸில் இருந்து தான் நான் வந்து கோர்ஸாக எடுத்து அதை வந்து பண்ண ஆரம்பித்தேன். இது டியூஷன் எடுக்கிற மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியலுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்போ அதுவும் ஒரு டியூஷன் எடுக்கிற மாதிரி தானே. குழந்தைங்க ஒரு மாதத்துக்கு 150 ரூபா கொடுத்து படிக்கிறாங்க. உங்களோட வீட்டு பட்ஜெட், உங்களோட சேலரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 150 ரூபா செலவு பண்ண மாட்டிங்களா? இந்த கான்செப்டில் தான் நான் வந்து என்னோட பட்ஜெட் பிளானர் வந்து ரெடி பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்ருக்குறேன். அடுத்து 7th ஒன் என்ன அப்படின்னா பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பண்ணிக்கிட்டே போகலாம். பிஸ்கட்ஸாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும். கேக்கை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட் இருக்கோ இல்லையோ, கேக்குன்றது கண்டிப்பாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கேக் வந்து ரொம்ப ரொம்ப நீட் ஆயிடுச்சு. எவ்வளோ பெருசாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கூட பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படிலாம் வெரைட்டியாக பண்ண முடியும், இவங்க என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட கேக்கில், எப்படி நம்மளுக்கு இத்தனை நாள் பண்ணதை விட இப்போ என்ன புதுசாக பண்ணி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே
ஒவ்வொன்றும் கேட்க ஆரம்பிக்காங்க, யோசிக்க ஆரம்பிக்காங்க. அப்போது நம்மளோட பிஸ்னஸை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் மாற்றிக்கணும். எப்பயும் பண்ணதே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எல்லாருமே எடுத்துகிட்டு போய் ஆகணும். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ இருக்கிற டெக்னாலஜியை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இதனால் கிடைக்கும். 8th ஒன் என்ன அப்படின்னா அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் இயரிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சேல் வந்து இங்கே ஆகிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளுமேவும் இயரிங்ஸ் வந்து மாற்றுறவங்க இருக்கிறதும் செய்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய வந்து காம்போ ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்து குட்டி குட்டியாக வந்து உங்களோட பேக்கிங் பண்ணி இதையுமேவும் கிஃப்ட் மாதிரி நீங்கள் செஞ்சு சேல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கிஃப்ட் மாதிரி செஞ்சு சேல் பண்ணுறதை விட யார் கிஃப்டாக வந்து இதை கன்வே பண்ணி கொடுக்க சொல்கிறாங்களோ அவங்க தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லாவே செட் ஆகும். ஆனால் எல்லாமேவும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமேவும் எங்கே கிடைக்கும்? ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அத்தனையும் செக் பண்ணி வாங்குங்க. ஏதோ ஒன்றா வாங்கி நம்ம வந்து சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பண்ணாதீங்க. அப்படி வாங்கி நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் உங்களோட லைஃப் லாங் வரைக்கும் இருக்காது. இதை வந்து நான் கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு அதில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுதான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுன்றதை விட நான் வந்து கெயின் பண்ண விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் 9th ஒன் இது வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் ரொம்ப ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கை வந்து மாவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரில. அதில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதையேவும் கொஞ்சம் மாற்றி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரெசின் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெசின் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸாக, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்து இதை வந்து பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் பண்ணலாம். இது வந்து பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கான கஸ்டமரை எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்றது மட்டும்தான் இந்த இடத்துல உங்கள் கையில் இருக்குது. என்ன அளவு நீங்கள் இன்னோவேட்டிவாக யோசிக்க போகிறீங்க அப்படின்றதும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சொன்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக 10th ஒன் என்ன அப்படின்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இப்போ ட்ரெண்டிங் தான் இதுவுமேவும். ஒரு சாரீ வந்து நம்ம இவங்க வந்து கஸ்டமரை தேடி இவங்க போகிறது கிடையாது. கஸ்டமர் வந்து இவங்களுக்கு ப்ராடக்டை சென்ட் பண்ணுவாங்க. இவங்க வீட்டில் இருந்தேவோ ஒரு நாளைக்கு ஒரு சாரீ 2 சாரீ பண்ணால் கூட 600 ஆச்சு. ஒரு சாரிக்கு 300 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க கஸ்டமரோட இடத்துக்கு போய் சாரீ கட்டி விட்டாங்க அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகிற செலவையும் கஸ்டமர் தான் கொடுக்கணும். கட்டி விடுறதுக்கு 1200 வாங்குறாங்க. இது இல்லவா இப்போ பெரிய பிஸ்னஸ்? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு நிறைய கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க. அப்படி நீங்கள் கிளாஸஸ் போய் தான் கற்றுக்கணும், அதுக்கெலாம் எனக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் இருக்குது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எத்தனையோ பேர் வந்து யூடியூப்பில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 10 பிஸ்னஸ் சொன்னேன் இல்லையா, இதில் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். நமக்கு என்ன தேவை அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணாலோ இல்லை இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அது பிடிக்கணும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். யார் தடுத்தாலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்கும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நான் நிறையா பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இது போதும். இதுதான் என்னோட கிஃப்டாக நான் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.